Good morning, students. Now discuss the topic in this lesson: nationalism, Gandhian Festival, early Satyagraha in India. இந்த காந்தியோடைய இந்தியாவில் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்களை பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். காந்தி regarded Gopalakrishna Gokhale, whom he had met on previous visit to India. ஸோ இந்தியாவிற்கு முந்தைய வருகையின் போது பார்த்திங்கன்னா காந்தியடிகள் நான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே, ஸோ மாடரேட்டோடைய தலைவர், மிதவாதிகளுடைய தலைவராக விளங்கிய கோபாலகிருஷ்ண கோகலே அடிக்கடி மீட் பண்ணி, ஸோ தன்னுடைய அரசியல் குருவாக கோபாலகிருஷ்ண கோகலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஆஸ் தி பொலிட்டிக்கல் குரு. On his advice, Gandhiji traveled to length and breadth of the country before plunging into politics. காந்தியடிகள் பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய அட்வைஸ், அறிவுரையின்படி ஃபஸ்ட்டு யூ ஜாயின் டு த பாலிட்டிக்ஸ், அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பு you travel to the country, you learn about the political status of the country. இந்திய நாட்டோடைய அரசியல் நிலைமையும் மக்களுடைய நிலைமையும் முதலில் நாம் என்ன பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கோபாலகிருஷ்ண கோகலேயுடைய அறிவுறுத்தலின்படி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சில செய்திகளை சேகரிக்கின்றார். This enabled him to understand the condition of the people. மக்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். It is on one of these journeys through the Tamil Nadu that Gandhi decided to discard his following robes and wear a simple dhotis. அப்படி காந்தியடிகள் மக்களின் நிலைமை அறிந்து கொள்ள வழி பிறந்தது. இது போன்று ஒரு பயணத்தின் போதுதான் தமிழகத்தின் தமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு அவர் மாறினார். ஸோ காந்திஜி மற்ற பகுதியெல்லாம் ட்ராவல் பண்ணும்பொழுது யூஸ் கோட், ஷூட், மாடர்ன் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை தான் பார்த்திங்கன்னா இவர் வெளிநாட்டில் போயிட்டு பாரிஸ்டர்லா படிச்சுட்டு ஆப்பிரிக்காவில் தொழில் செஞ்சதுனால, ஸோ யூ வேர் டு த மாடர்ன் ட்ரெஸ், இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ், மேற்கத்திய ஆடைகளை தான் இவர் அதிகமாக பயன்படுத்தினார். பட் இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் தமிழகம் வந்த பிறகு தான் அவருடைய ஆடையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றம் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் தோட்டிஸ். அவர் சாதாரண வேட்டி அணிவதற்கு இங்கே தான் அவருக்கு முடிவெடுக்கப்பட்டார். காந்தி பிஃபோர் ரிட்டர்னிங் டு இந்தியா விசிட்டட் இங்கிலாந்து where he enlisted for this war to offer ambulance service. காந்தி இந்தியா திரும்பும் முன் இங்கிலாந்து சென்ற காந்தியடிகள் அங்கு போரில் ஈடுபடுவதற்காக அவசர ஊர்தி சேவைகளை வழங்க உறுதியேற்றார். ஸோ போரில் ஈடுபடுத்துவதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அவர் ஆஃபர் பண்ணுறாரு. The considering himself responsible citizen of empire, he believed it was the duty to support England in its difficulties times and even champion for the recruitment of Indians in the army. However, his view changed over the years. ஸோ ஒரு பக்கம் போரில் பயன்படுத்துவதற்கு அவசர ஊர்திகள் ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா அவர் கொடுக்கறத பொறுப்பேற்றுக்கிட்டார். இன்னொரு பக்கம் ஆங்கிலேய அரசின்
பொறுப்பு மிகுந்த குடிமகனாக தம்மை கருதிய அவர் இங்கிலாந்து. ஸோ நம்ம வந்து அண்டர் த colonial rule in the British, so இவர் த பிரிட்டிஷ் சிட்டிசன், அப்படி ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தின் பேர் நம்ம ஆங்கிலேயருடைய ஒரு குடிமகனாகத்தான் அவர் தன்னை கருதி கொண்டார். ஸோ அந்த நேரத்தில் தானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சோதனை காலகட்டத்தில் ஆதரிப்பதை தமது கடமையாக நம்பியதோடு இராணுவத்தில் இந்தியர்களை சேர்ப்பதற்கான பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். ஸோ யூ சப்போர்ட் டு ஜாயின் டு த இண்டியன் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ஆர்மி, அவங்களுக்கு பிரிட்டிஷ் ஆர்மியோடு சேர்ந்து இந்தியர்கள் வந்து சண்டை போடணும் அப்படின்றது சொல்கிறாரு. இஸ் வியூ சேஞ்ச் ஓவர் திஸ் இயர்ஸ், எனினும் அவரது கருத்துக்கள் பிந்திய ஆண்டுகளில் மாறிபோது. ஸோ ஆரம்பத்தில் சொன்னார், பட் வந்து யூ சேஞ்ச் த அவர் தாட்ஸ். தென் அனதர், இவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் ஃபஸ்ட்டு இவர் வந்து தொடங்கிய முதல் ஒரு போராட்டம் சொல்லும் பார்த்தீங்கன்னா சாம்பிரான் சத்தியாகிரகா. ஸோ இந்த சாம்பிரான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. இது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ அவுரிச்செடி தொழிலாளர்களுக்காக முதல் போராட்டத்தை நடத்தினார். இதுதான் இவருடைய முதல் சத்தியாகிரக போராட்டம், முதல் போராட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. இன் சாம்பிரான் இன் பீகார் தின் Kakatiya system was practiced. So under this exploitative system, the peasants were forced by the European planters to cultivate indigo on 3/20 of their land holdings. பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் சாம்பிரான். இங்கே வந்து தீன் கக்கத்தியா என்ற ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. இது வந்து இந்திய விவசாயிகளை 3 பகுதியில் இண்டிகோ பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்களால் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்ட இடம்தான் இந்த சாம்பிரான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 19th century German synthetic dyes had forced indigo out of the markets. ஒரு பக்கம் ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்களால் இந்தியாவில் இண்டிகோ அதிகமான அளவு பயிரிடப்பட்டது. 3 பகுதி வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து சிந்தட்டிக் டைஸ் செயற்கை சாயங்கள் என்று சொல்லப்படும் இண்டிகோ வந்து நீல சாயமாக சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. சிந்தட்டிக் டைஸ் அந்த செயற்கை சாயங்கள், ஜெர்மன் வந்து செயற்கை சாயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டிகோ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த சரிவை நீல சாயங்கள் வந்து சரிவை செஞ்சது. இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஆஃப் சாம்பிரான் இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அந்த நீல சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினர். So, while realizing the necessity of relieving the cultivators of obligation of cultivating indigo, went to turn the situation of their advantages. This enhanced the rent and collecting illegal dues as a price for a release of cultivator from the obligations. இந்த கடமையிலிருந்து விவசாயிகள் விடுவிக்கும் பொருட்டு சட்டத்துக்கு புறம்பான நிலவை தொகைகளை வசூலித்ததோடு வாடகையும் அதிகரித்தார்கள். ஸோ ஒரு பக்கம் அவங்கள வந்து அதிலிருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வரி அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எதிர்ப்பு வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு இது. த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரெண்ட் அண்ட் த கலெக்டிவ் இல்லீகல் டியூஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ரிலீஸ் ஆஃப் த கல்டிவேட்டர் ஃப்ரம் தி அப்ளிகேஷன். த ரெசிடென்ஸ் எரப்ட்ஸ். ராஜ்குமார் சுக்லா சாம்ப் அண்ட் agriculturist for the champion who suffered the hardship
ஆஃப் தி சிஸ்டம். இதில் ராஜ்குமார் என்ற சுக்லான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிரான் வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார். பிகாஸ் சாம்பிரானில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமங்களை வந்து விவசாயிகள் வந்து பெறுறாங்க. அதில் எஸ்பெஷலி அந்த ராஜ்குமார் சுக்லா வந்து பெரிய அளவிலான ஒரு சிரமங்களை சந்தித்தனால அவரே வந்து என்ன பண்ணுறாரு, இண்டிவிஜுவலாக வந்து காந்திஜியை இன்வைட் பண்ணுறாரு. ப்ரிவிலைட் ஆன் காந்தி டு விசிட் சாம்பிரான். அவருடைய வேண்டுதலின் பிரகாரம் காந்திஜி வந்து என்ன பண்ணுறாரு, சாம்பிரானை வந்து பார்வையிட வராரு. ஆன் ரீச்சிங் த சாம்பிரான் காந்தி வாஸ் ஆஸ்க்ட் பை த போலீஸ் டு லீவ் இமீடியட்லி. காந்திஜி வந்து சாம்பிரானை வந்து அடைந்த உடனே முதல்ல அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸை இங்கேருந்து என்ன பண்ணணும், அப்புறப்படுத்த வேண்டும் உடனடியாக. when he refused he was summoned for trial. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறுத்ததை எடுத்து வழக்கை சந்திக்குமாறு பணித்து கொண்டார். ஸோ அப்படி நீங்கள் இதை போகலன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க, கேஸ் தான் போடுவோம். தி நியூஸ் செப்பரேட் லைக் வைல் ஃபயர் அண்ட் தௌசண்ட்ஸ் ஸ்வமேட் த பிளேஸ் இன் சப்போர்ட் த காந்திஜி. இந்த செய்தி வேகமாக காட்டுத்தீ போல வந்து பரவி காந்திஜிக்கு நிறைய சப்போர்ட் வர ஆரம்பிச்சிச்சு. காந்திஜி pledged guilty to disobeying the order and the case had to be finally withdrawn. உடனே காந்திஜி வந்து என்ன பண்ணுறாரு, காந்திக்கு கீழ்ப்படி மறுத்ததால் காந்தியடிகள் மன்னிப்பு கோரியதை அடுத்து வழக்கு திரும்ப பெறப்பட்டது. ஸோ த கண்ட்ரி thus had the first object lesson in the civil disobedience. ஸோ நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தி தெரிவித்தார். He was assisted by Prajeet Kishore Prasad, a lawyer by the profession, and Rajendra Prasad, who became the first president of Indian independent India, is the lieutenant governor, eventually formed the committee with the Gandhi as a member which recommended the abolition of this thin Kakatiya system, thereby ending the oppression of the peasant by the indigo plants. ஸோ இதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகளுக்கு துணையாக நின்று ராஜேந்திர பிரசாத் எல்லாம் செயல்பட்டார்கள். அதன் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கி காந்தியடிகள் அக்குழுவின் ஒரு உறுப்பினர் ஆனார். இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகளின் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் அந்த தீன் காக்கத்தியா முறையை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரை செய்தது. தி சக்சஸ் ஆஃப் சாம்பிரான் சத்தியாகிரகா followed by the fruitful intervention in அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். ஸோ சாம்பிரானுடைய அந்த சக்ஸஸ் வெற்றிக்கு பிறகு காந்தி வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டு 1918 கலந்துக்கிட்டு அதையும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்கிறாரு. அனதர் இந்த கதை சத்தியாகிரகா இன் 1818 அதே ஆண்டு கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்தியாகிரகத்தை அவர் ஒரு மக்கள் தலைவராக அவரை உருவாக்கியது. ஹெல்ப் டு காந்திஜி எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் த லீடர் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ரகிள். ஒரு பெரிய போராட்டத்திற்கு ஒரு தலைவராக இவர் உருவெடுத்தார். அன்லைக் இயர்லி லீடர்ஸ் காந்திஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ability to mobilize the common people across the country. ஸோ இந்த காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின முந்தைய தலைவர்கள் போல் அல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தியடிகள் தம் திறமையை வெளிப்படுத்தினார். ஸோ காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் தலைவராக உருவெடுத்ததற்கும் ஒரு முதலில் சத்தியாகிரகம் எஸ்பெஷலி இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம் தான் அவருக்கு ஒரு பெரும் தலைவராகவும் அந்த வெற்றி தான் அவரை மீண்டும் சத்தியாகிரகம் செய்வதற்கு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் கொண்டு சென்றதற்கு முக்கியமான ஒரு
ஆரம்ப காலகட்ட சத்தியாகிரகம் என்பது சம்பரான் சத்தியாகிரகம். தேங்க்யூ டு ஆல்.